ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் என்ன பண்ணாங்கன்னா புதுசா ஒரு இடத்துக்கு குடியிருக்க போனாங்க. அங்க போகும்போது அந்த வீடு ரொம்ப அழகான வீடு. அந்த வீடுடைய லிவிங் ரூம்ல வந்து பெரிய கிளாஸ் விண்டோ இருந்துச்சு. அவங்க வந்து பக்கத்துல இருக்கிற வீடு வந்து இவங்களுக்கு தெரியும். அவங்க இப்போ கார்டனுக்கு வந்தாங்கன்னா அப்படின்னா இவங்க பாக்கலாம். அது மாதிரி பெரிய பிரெஞ்சு விண்டோ மாதிரி இருந்துச்சு அவங்களுக்கு. இந்த ஒய்ஃப் சொன்னாங்களா ஹஸ்பண்ட பார்த்து, இந்த நம்ம நெய்பருடைய ஒய்ஃப் வந்து துணி காய வைக்கிறாங்க, நான் பாக்குறேன் இந்த விண்டோல இருந்து. அவங்க வந்து சரியாவே துவைக்க மாட்டாங்க, அந்த துணிலாம் அழுக்கா இருக்கு, எனக்கு தெரியுது. அப்படி ஒன்னும் பளிச்சுன்னு கிடையாது அந்த துணிகள்லாம். திங்க் அவங்களுக்கு சொல்லணும், ஒருவேளை வாஷிங் மிஷின் வச்சிருக்காங்களா இல்ல கையில துவைக்கிறாங்களான்னு தெரியல அப்படின்ட்டு ஹஸ்பண்ட் கிட்ட அப்படி பேசிட்டு சொன்னாங்களா. ஹஸ்பண்ட் சும்மா அப்படியே சிரிச்சுட்டு போயிட்டாரு. இதே மாதிரி அடுத்த முறையும் சொல்றாங்க, அந்த அம்மா துணி காய போட்டுச்சுங்க, நான் பார்த்தேன், எனக்கு போய் அவங்க வீடு டோரை தட்டி சொல்லணும் போல இருக்கு, உங்க துணி எல்லாம் ரொம்ப அழுக்கா இருக்கு, நல்லா துவைங்கன்னு சொல்லணும் போல இருக்கு அப்படின்னாங்க. ஹஸ்பண்ட் சொன்னாரு, நீ அதெல்லாம் சொல்லிக்காத விடு அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்படியே நாட்கள் சென்றது. ஒரு நாள் இவங்க இப்படி எழுந்து பார்க்கும்போது அந்த அம்மா துணி காய போடுறாங்க. இவங்களுக்கு ஒரே ஆச்சரியம், பளிச்சுன்னு இருக்கே துணி எல்லாம், இன்னைக்கு ஒருவேளை நம்ம வீட்டுக்கார போய் சொல்லி இருப்பாரு அவங்களுக்கு அப்படின்ட்டு யோசிச்சு இருக்கும்போது அவங்க ஹஸ்பண்ட் சொன்னாருங்களா, நான் இன்னைக்கு கொஞ்சம் சீக்கிரமா எழுந்து நம்ம வீட்டு கண்ணாடி ஜன்னல்ல என்ன செய்யுதுன்னு தொடைச்சேன், அதனாலதான் உனக்கு கிளியரா தெரிஞ்சிருக்கு. இத்தனை நாள் நீ பார்த்தது வந்து அவங்களதான் குறை சொல்லிட்டு இருந்தேன், அவங்க துணி என்ன செய்யல சரியா துவைக்கலன்னு குறை சொல்லிட்டு இருந்தேன். ஆனா ஆக்சுவலி அந்த குறை உன்கிட்ட தான் இருந்துச்சு. உன்னுடைய வீட்டு விண்டோ என்ன செய்யல சுத்தமா இல்லாதனால நீ பாக்குறது வந்து அவங்க மேல தவறு சொல்ற மாதிரி இருந்துச்சு. இப்ப மத்தேயு 7:3 எடுத்தீங்கன்னா, உன் சகோதரன் கண்கள் உள்ள சிறு தூசியை என்ன செய்யற பாக்குற, ஆனா உன் கண்கள் இருக்கும் பெரிய கட்டை என்ன செய்ய கவனிக்காம இருக்கிற அப்படின்னு சொல்லுது. நிறைய நேரங்களில் நம்மளும் அப்படிதாங்க, நம்ம மற்றவங்க பண்றது ஒரு டைனி சின்ன விஷயத்த பெருசாக்கி என்ன செய்வோம், பேசுவோம். ஆனா நம்ம கிட்ட இருக்கிற பெரிய தவறுகளை என்ன செய்வோம், பார்க்க மறந்துருவோம். சோ இன்னைக்கு நம்ம யாரையாவது சந்திக்கும் போது அவங்க செய்த தவறுகளை பெருசா அப்படி பார்த்து அவங்களை ஹர்ட் பண்ணியிருந்தோம்னா கடவுள்கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு நாளையில இருந்து நம்ம ஒரு நல்ல ஒரு முடிவோட என்ன செய்வோம், நாளை தொடங்குவோம். மற்றவர்களை நம்ம என்ன செய்யக்கூடாது, குறை சொல்லக்கூடாது. சொல்றதுக்கு முன்னாடி நம்மளையும் நாம் என்ன செய்யணும், ஒரு முறை பார்த்து கொள்ளணும். அதனாலதான் ஒவ்வொருவரையும் நம்ம சந்திக்கும் போது அவர்கள் பற்றி நல்லதையே நினைக்க முயற்சி செய்வோம். தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.